பேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஐசிபி அகாடமி, CMA ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ கண்ட்ரோலுங்கிற டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். ஃபண்டமெண்டல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுங்கிற லெசன்ஸில் நம்ம இப்போது கண்ட்ரோலிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதில் இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் பார்க்குறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா அந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸோட பிரின்சிபல்ஸ், அதோடைய டைப்ஸில் வரக்கூடிய ஒரு கொள்கைகள்னு வச்சுக்கலாம். அதை நம்ம பார்க்குறோம். அப்போ பிரின்சிபல்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அஷ்யூரன்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ். இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிளான்ஸ் அப்படிங்கிறது டீவியேஷன்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டிவ் பொட்டென்ஷியலை, கரெக்டிவ் மெஷர்ஸை, ஆக்சுவல் டீவியேஷன்ஸை மாற்றி கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடியலையும் நமக்கு அந்த பிளான்ஸ் என்ஷூர் பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் அஷ்யூரன்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஃப்யூச்சர் டைரக்டட் கண்ட்ரோல். அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபீட் ஃபார்வர்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணும். சும்மா சிம்பிள் ஃபீட்பேக்காக இருக்கக்கூடாது. மேனேஜர்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அன்டிசைரபிள் டீவியேஷன்ஸ் இருக்குதுன்னா அதை அக்கறாகிறதுக்கு முன்னால் தெரிஞ்சு ப்ராப்பர் ஆக்ஷன் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய வகையில் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். கண்ட்ரோலுங்கிறது பிளானிங் மாதிரியே ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருக்கணும், டைம் லேக் இருக்கக்கூடாது. கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டிவைஸிங், ஃப்யூச்சர் ப்ராப்பருக்கு டிவைஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஒரு ஃபோர்காஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணணும், ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸ் கொடுக்கணும், ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கணும். தேர்டு பிரின்சிபல் பிரின்சிபல் ஆஃப் கண்ட்ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரின்சிபல் ஆஃப் கண்ட்ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்குறோம்? எக்ஸைஸ் ஆஃப் கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ரைட் இருக்குது அப்படிங்கிறது அந்த மேனேஜருக்கு இருக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த பர்டிகுலர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸுக்கு யார் இன்சார்ஜோ அவர்கிட்ட அந்த எல்லாத்தையும் பயன்படுத்துகிற கண்ட்ரோல் எக்ஸசைஸும் இருக்கணும். அப்படி இல்லாமல் இது ஒருத்தர் இருந்ததுன்னா இந்த ஒர்க்கை நம்ம சரியாக பண்ண முடியாது. அப்போ யூனிட்டி ஆஃப் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலுங்கிறது ஒவ்வொரு மேனேஜரியல் பொசிஷன்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் காம்பினேஷனாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் கண்ட்ரோல். கண்ட்ரோல் டெக்னிக்கும் அப்ரோச்சஸும் எஃபிஷியண்ட்டாக எப்போ இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும்னா எப்போ அது டீவியேட் ஆகிற அந்த டிஃபெக்டையோ அந்த நேச்சரையோ இலுமினேட் பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் அந்த டீவியேஷன்ஸோட காசஸை நமக்கு எப்போ காட்டுதோ, பிளான்ஸ்லேருந்து டிவியேட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு மினிமம் காஸ்ட் லெவல்லையே நமக்கு சொல்லிடணும். கான்சிக்வன்சஸ் நமக்கு தேவையான மாதிரி இல்லைங்கிறதையும் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல கண்ட்ரோலுடைய எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியும். அப்போ அதனுடைய காஸ்ட்டுக்கு வர்த்தாக இருக்கணும். எதில் போத் மானிட்டரி ஆகட்டும் இல்லை ஹியூமன் டேர்ம்ஸ்லேயே ஆகட்டும். அப்போ அட்வர்ஸ் ஹியூமன் கான்சிக்வன்சஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா அது நம்ம கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அகெயின்ஸ்டாக நம்ம அதுக்கு எதிர்த்து நின்று அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் எஃபிஷியன்சி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேச்சருடையதாக இருக்கணும். எந்த இடத்துல டீவியேஷன் ஆகுதோ அங்கேயே நமக்கு மினிமம் காஸ்ட் மெத்தடில் அதை கட் பண்ணி அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் டைரக்ட் கண்ட்ரோல். ஒவ்வொரு மேனேஜர்கிட்டையும் ஒரு மேனேஜரியல் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அந்த மேனேஜரியல் டெசிஷன் ரொம்ப குவாலிட்டேட்டிவாக, ஒரு ஆக்ஷன் பிஹேவியர் பிளான்டாக, அந்த மேனேஜரியல் சிஸ்டம்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஹை குவாலிட்டி ஆஃப் மேனேஜரியல் டெசிஷன் மேக்கிங் இருக்கணும் அவர்கிட்ட. அப்போ தான் அந்த ஒவ்வொரு மேனேஜரியல் லெவல்லையும் அந்த நம்ம கண்ட்ரோலிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ். இப்போ பிளான்ஸை ரொம்ப கிளியராக, கம்ப்ளீட்டாக, இன்டகிரேட்டடாக, கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய நல்ல டிசைன் ஆகியிருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் மேனேஜர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் அதோட
ஒர்க்கை வந்து ஈஸியாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து இன்டகிரேட்டட் பிளான்ஸ் ஃபர்தர் நமக்கு எப்படி போகுது, ஃபெசிலிட்டேட் பண்ணுதா, இதில் எங்கே நம்ம டீவியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதையும் நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கனைசேஷனல் சூட்டபிலிட்டி. ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ கிளியராக, கம்ப்ளீட்டாக, இன்டகிரேட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய கண்ட்ரோலும் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை. ஏன்னா அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒர்க்கை செய்ய ரெஸ்பான்சிபிளும் அலாட் ஆகிருக்கும். யார்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது கரெக்ஷன் ஆஃப் டீவியேஷன். பிளானை விட்டு டீவியேஷன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுற பொறுப்பு அவங்கக்கிட்டே இருந்தால் தான் அவங்க ஈஸியாக அதையும் செய்ய முடியும். அப்போ எக்ஸிக்யூட்டிங் ஆஃப் பிளான்ஸ், கரெக்டிங் ஆஃப் டீவியேஷன், ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிளியராக பின் பாயிண்ட் ஆகிருந்தா, இவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பின் பாயிண்ட் ஆகிருந்தால் தான் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் அது கிளியராக ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் கண்ட்ரோல். இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன? ஒரு இடத்துலையும் இந்த கண்ட்ரோல் டெக்னிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கோ, அதுலேருந்து ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ, யூஸ் பண்ணுறதுக்கோ, ரொம்ப எஃபெக்டிவ் கண்ட்ரோலை பயன்படுத்துறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற டெய்லர்மேடு டெக்னிக்ஸாக இருக்கணும். அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த மேனேஜர்ஸ், அவங்களுடைய இன்டலெக்சுவல் எபிலிட்டி, அவங்களுடைய பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளான்ஸாக இருக்கணும் அங்கே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ரிக்வயர்ஸ் அப்ஜெக்டிவ், அக்யூரேட் அண்ட் சூட்டபிள் ஸ்டாண்டர்ட். ஒரு கண்ட்ரோல் மெத்தட் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னா அதில் ஒரு மோட்டிவ் இருக்கணும், அதுதான் அப்ஜெக்டிவ்ஸ், கோல். நெக்ஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கணும், அதை நோக்கி மட்டும் போகணும், வளவலான்னு வேறு மற்றது எதுவும் சேர்த்தக்கூடாது. சூட்டபிளாகவும் இருக்கணும், பொருத்தமான ஸ்டாண்டர்டாகவும் இருக்கணும். அப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்டர்டுக்கு ரெஃபர் பண்ணி வெரிஃபையபிளாக, ஸ்பெசிஃபிக்காக, சிம்பிளாகவும் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அந்த ஃபாலோ பண்ணுற பீப்புளோட ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணுறதாக இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்ட்ரோல், நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்ட்ரோல்னு சொன்னால் எந்த ஒரு பாயிண்டில் ரொம்ப நம்ம ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கணுமோ, எங்கே நமக்கு டீவியேஷன்ஸ் நம்ம இமீடியட்டாக செக் பண்ணணுமோ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் மட்டுமே நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸை செக் பண்ண மாதிரி இருக்கணும். செலக்டட் ஏரியாஸில், அந்த இம்பார்ட்டண்ட் ஏரியாஸில் மட்டும் அந்த மேனேஜர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சும்மா எல்லா இடத்துலையும் கண்ட்ரோலுங்கிற பேரில் நம்ம போட்டுகிட்டே போனோம்னா அது ஒர்க்குக்கு பேரியர் மாதிரி ஆயிடும் நமக்கு. பிரின்சிபல் ஆஃப் எக்ஸெப்ஷன், அதாவது நம்ம ஏற்கனவே படித்தது தான். அப்போ வந்து கண்ட்ரோல் எஃபெக்ட் வந்து சில எக்ஸெப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எஃபிஷியண்ட்டாக எப்படி கையாளுறதுங்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ மேனேஜர்ஸ் வந்து அந்த சிக்னிஃபிகண்ட் டீவியேஷன்ஸு நெகட்டிவாக எங்கே போகுது, ஏன் போகுது, பாசிட்டிவாக இருந்தால் அது எப்படி இருக்குங்கிறத அந்த பிளானோட ஒப்புமைப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த எக்ஸப்ஷனல் ஏரியாஸை மட்டும் ஹையர் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கண்ட்ரோல். கண்ட்ரோல்ஸ் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபெயிலியரோ அன்ஃபார்ச்சேஞ்ச் பிளான்ஸ் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அது ஃப்ளெக்சிபிளாக அந்த டிசைன்ஸ் இருக்கணும். ஏன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னா எங்கெங்கே சேஞ்ச் வேணுமோ அங்கங்கே நம்ம சேஞ்ச் பண்ண முடியக்கூடியதாக இருக்கணும். சேஞ்சஸ் பண்ணக்கூட முடியாத ஒரு இடமா ஒரு ரிஜிடான ஒரு பிளான்ஸோ ஸ்டாண்டர்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷன். கண்ட்ரோல் அப்படிங்கிறது டீவியேஷன் ஆஃப் அ பிளானை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ அல்லது அதை இண்டிகேட் பண்ணுறதோட மட்டும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அந்த பிளான்ஸை கரெக்ட் பண்ணி அப்ராப்ரியேட் பிளானிங்காக அதை மாற்றி அங்கே ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங் இதெல்லாமும் ஒழுங்காக நடத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இப்போ எசென்ஷியல் யூனிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷனாக தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் நம்ம டெக்னிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் பார்க்குறோம். டெக்னிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வேரியஸ் மெத்தட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கண்ட்ரோலை வேரியஸ் லெவல்ஸில் எடுத்துகிட்டு போகிறது. அப்போ சில டூல்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸை நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இது எது வந்துன்னா மேனேஜரியல் லெவலில் டிவைஸ் ஆனது. இத்தனை காலமாக ஸ்பெசிஃபிக்காக ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸோ இல்லை ஒரு ஒர்க்கிங் யூனிட்டையோ மேனேஜ் பண்ணிட்டு வர்ற டெக்னிக்ஸை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். பட்ஜெட் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்.
என்ன குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்? ரிசோர்ஸ் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸை எக்ஸிக்யூட் பண்ண ரிசோர்ஸ் அலோகேட் ஆகிருக்கு. அந்த ஒரு கிவன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு வாரத்திற்கு, ஒரு மாதத்திற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு நமக்கு கொடுத்துருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து அதனை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டட் இன்கம்மை அச்சீவ் பண்ணுறதுக்கோ, எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்கோ, ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ பட்ஜெட்டுங்கிறது எப்போவுமே ஒரு டூல் ஆஃப் கண்ட்ரோலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பட்ஜெட் வந்து நமக்கு பர்மிட் பண்ணணும். எதுக்கு? மானிட்டரிங் மெஷர்மெண்ட்டுக்கு, எவால்யூவேஷனுக்கு, ரெகுலேஷனுக்கு, அண்ட் தென் கரெக்ஷன் ஆஃப் எனர்ஜிக் ஆக்டிவிட்டி. எந்தெந்த இடத்துல நமக்கு ப்ரீடிட்டர்மைன்டு டைரக்ஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல கூட ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ஸாக, ஒரு சிஸ்டமாக இருக்கணும். அப்போது ஒரு பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் நமக்கு என்னென்ன எசென்ஷியல் எலமெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து translation of enterprise goals into sub-goals of the various operating units. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனோட ஒட்டுக்குமொத்த கோல்ஸை வந்து அவங்க மட்டுமே பார்த்துக்கூடியது, அந்த மேனேஜரியல் லெவலில் மட்டுமே பார்க்குறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதை சப்கோல்ஸாக பிரித்து வேரியஸ் ஆப்ரேட்டிங் யூனிட்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஒரு 100% டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா 100% டார்கெட் வர்றதுக்கு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்லேருந்து சேல்ஸ் வரைக்கும் எல்லா யூனிட்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த சேல் யூனிட், மார்க்கெட் ஷேரு, ப்ரொடக்ஷனு, ப்ராஃபிட்டு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 6 மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ நம்ம செக் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்கா, டீவியேஷன்ஸ் இல்லையா அப்படின்னு பார்க்குறது நமக்கு ஃபஸ்ட்டு சிஸ்டமாக இம்பார்ட்டன்ஸாக தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் ரிசோர்ஸஸ் required to achieve the operational goals. இப்போ இந்த ஆப்ரேஷனல் கோல்ஸ் இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நோக்கி நம்ம போகும்போது நமக்கு அந்த என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவைப்படுது, என்னென்ன செயல்கள் தேவைப்படுது, ஃபண்ட்ஸ் எவ்வளோ, மெட்டீரியல் எவ்வளோ, லேபர் எவ்வளோ, எக்யூப்மெண்ட் எவ்வளோ, இந்த டைம் எவ்வளோ, இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் செகண்ட் ஸ்டெப் வந்து. தேர்ட் வந்து according to general section for the acquisition and allocation of budgetary resources to various activity units over the budgetary period. அதாவது ஒரு பட்ஜெட்டிங் பண்ண பின்னால் அந்த ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் அதிகமாக செலவழிக்க வேண்டியது இருந்தாலோ, பட்ஜெட்டரி ரிசோர்ஸஸ் அங்கே நம்ம நிறையா போட வேண்டியது இருந்தாலோ அதை வந்து தயங்காமல் போடுறதுக்கு நமக்கு ஹெல்ப்பிங்காக இருக்கணும். ஒரு அக்வசிஷனோ ஒரு இதோ நடந்ததுன்னு சொன்னால் பட்ஜெட்டரி பீரியடுக்குள்ளே நமக்கு இல்லாமல் அதை தாண்டி கொஞ்சம் நம்ம அதிகமாக போய் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் unnecessary authority and accountability for a planned performance standards and target among the various executive positions. அப்போது நெசசரி அத்தாரிட்டி கொடுத்து யாருக்கோ ஒரு ஃபிக்ஸப் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கறத விட யாருக்கு இன்னாருன்னு பார்த்தா அவங்கவுங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அவங்களால அந்த காரியம் ஆகும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதும் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் ஒன் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் appropriate சிஸ்டம் ஃபார் மானிட்டரிங். நிறைய சிஸ்டம் ஆஃப் மானிட்டரிங் நிறைய டைப்பில் இருக்கலாம். ஆனால் நம்ம சிஸ்டத்துக்கு எது ரொம்ப உகந்ததாக இருக்குது, எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை மெஷர் பண்ணி எவாலுவேட் பண்ணி அந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம கண்டினியூஸ் பேசிஸில் குவாலிட்டியும் பீஸும் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இனிஷியேஷன் எடுக்கணும். எதுக்கு? வேரியஸ் மெஷர்ஸ் டு என்ஷூர் தட் actual performance is in conformity with the budget performance. பட்ஜெட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். டீவியேஷன்ஸும் வேரியேஷன்ஸும் அனலைஸ் பண்ணி ரெமிடியல் மெஷர்ஸை அப்பப்போ அந்தந்த இடத்துலையே நம்ம எடுக்க ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இது ரொம்ப பவர்ஃபுல் டூல்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் ஆர் அ ஃபர்ம். அப்போ இதில் வந்து நம்ம அந்த ஃபினான்ஷியல் டைமென்ஷன் ஆஃப் த என்டர்பிரைஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டியூரிங் அ பர்ஃபெக்ட் பீரியட் எதுலேருந்து எடுக்க முடியும்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் எடுக்க முடியும். பேலன்ஸ் ஷீட் இஸ் இன் அ பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எண்ட் ஆஃப் த பீரியடில் மேனேஜர்ஸ் வந்து இதை அப்பப்போ செக் பண்ணலன்னா அவங்களால செக் பண்ணி பார்க்க முடியாது.
historical statements to know the dynamics of revenue generation and incidence of expenditure as also the trend of changes in the liabilities, assets and net worth of the enterprise. அந்தந்த இடத்துல நம்ம செக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதை பார்த்து எவால்வேட் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கோ இல்லை எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஹையாக ஆகிறதுக்கோ சேஞ்சஸ் லைபிலிட்டிஸில் மாறுறதுக்கோ நம்மளுக்கு இந்த ஃபேமையோ இந்த இண்டஸ்ட்ரியோ எதையும் பாதிக்காமல் இருக்கும். இப்போ ப்ராஜெக்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் வந்து ரெகுலேட் பண்ணி அதையும் ப்ரிப்பேர் பண்ணி ஃபோகாஸ்ட் அண்ட் பிளான்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸு வந்து அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணி ரெகுலேட் பண்ணுற மாதிரியாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ். அதை காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அந்த சைஸ் ஆஃப் த behavior cost, revenue, profit of the various levels of activity, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஹெவியாக ஒரு கம்பைன்டு டூலாக இருக்குது. இது மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு ப்ராஃபிட் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது, அப்ராப்ரியேட் வால்யூம் ஆஃப் ஆப்ரேஷன் எது, டார்கெட்டட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் எது, இம்பேக்ட் சேஞ்சஸ் இந்த ப்ராடக்டில் என்ன பண்ணணும் நம்ம, அண்ட் வால்யூம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ப்ராஃபிட்டபுளாக ப்ராடக்ட் ப்ரைஸிங்கில் போகணும், இதை எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நமக்கு இந்த சிஸ்டம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து break even graphs also can be prepared on a rough basis by using the values to be projected data of fixed and variable cost and sales value. இப்போ நம்ம break even graphsங்கிறது அந்த ஒரு பாயிண்டில் வந்து நம்மளே கிராஃபை போட்டு பார்த்து இதில் அவைலபிள் ரிஜெக்டட் டேட்டாஸ் என்ன இருக்குது, இதில் ஃபிக்ஸட் டேட்டாஸ் என்ன இருக்குது, இந்த டேட்டாஸ் நம்ம எப்படி வேரியபிள் காஸ்ட் அண்ட் சேல் வால்யூம் ஆஃப் என்டர்பிரைஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், காம்ப்ளெக்ஸ் பிரேக் ஈவன் அனாலிசிஸை கூட நம்ம ஈஸியாக எப்படி புரிஞ்சிக்க முடியுது, டார்கெட்டட் ப்ராஃபிட் என்ன, லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம் நம்ம. இது வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். இது நம்ம பிளானிங் ஆக்டிவிட்டிலையும் வரும், செல்லிங் கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டிலையும் இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பிரேக் ஈவன் அனாலிசிஸுங்கிற டெக்னிக்கை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.